வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 காடை எடுத்திருக்கேன். நம்ம ரெகுலராக சிக்கன் மட்டன் இதே சாப்பிட்டுட்ருப்போம். ஒரு வாட்டி இந்த காடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதில் ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்குது. ஃபேட்டே இல்லாத மீட் ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காடையை நீங்கள் சாப்பிடலாம். இதில் ஃபேட் ரொம்ப கம்மி. ஓகே, இந்த காடை ஃப்ரை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காடையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேட் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லெமன் இதில் புளிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் இந்த காடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த காடையை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நமக்கு சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப சீக்கிரமாக இது குக் ஆகிடும். பாருங்க, நம்ம காடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காடை ஃப்ரையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.